இந்த மூன்று அடுக்கு அரசாங்கம் என்று நாம் திரும்ப திரும்ப சொல்லுகிறோம். மத்தியில் உள்ள ஒன்றிய அரசாங்கம் முதல் அடுக்கு, மாநில அரசாங்கம் இரண்டாவது அடுக்கு, மூன்றாவது அடுக்கு என்பது அந்த லோக்கல் கவர்மெண்ட்ஸ் உள்ளாட்சி அமைப்புகள் என்று சொல்லக்கூடிய அந்த பஞ்சாயத்து அமைப்புகள். இதிலே இந்த முதல் இரண்டு அரசாங்கங்களையும் விட கூடுதலாக மூன்றாவது அரசாங்கத்திற்கு அந்த அடித்தட்டு மக்கள் அவர்களை பிரதிபலிக்கக்கூடிய பஞ்சாயத்துக்கு கூடுதலான அதிகாரம் இருக்கிறது என்பதை பேராசிரியர் அவர்கள் பேசும்போது அருமையாக எடுத்து சொன்னார். பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா என்று ஜனாதிபதிக்கும் குடியரசுத் தலைவருக்கும், இங்கே லோக்கல் கவர்மெண்ட் என்று சொல்லக்கூடிய அதற்கும் தான் இங்கே பிரசிடென்ட் என்று சொல்லக்கூடிய கான்ஸ்டிடியூஷனில் இவ்வாறு இருக்கிறது என்று அத்தகைய ஒரு அதிகார அரசியலமைப்பு கொடுத்திருக்கிறது. இப்பொழுது அப்படிப்பட்ட ஒரு கூடுதலான அதிகாரம் இருக்கும் பொழுது நான் இன்னொரு உதாரணத்தை சொல்லுகிறேன். அமெரிக்காவின் அந்த ஜனாதிபதிக்கு கூடுதலான அதிகாரம் உண்டு. நாடாளுமன்றத்தையும் புறந்தள்ளக்கூடிய வகையிலே அவருக்கு அதிகாரம் உண்டு. அதற்கு காரணம் நேரடியாக மக்கள் அவரை தேர்ந்தெடுக்கிறார். இங்கே அதுபோல யாரையும் மக்கள் நேரடியாக தேர்ந்தெடுக்கவில்லை. யாரு? லோக்கல் கவர்மெண்ட் உள்ள இந்த பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட்களை தவிர வேறு எவரையும் மக்கள் நேரடியாக தேர்ந்தெடுப்பதில்லை. எனவே இவர்களுக்கு கூடுதலான அதிகாரம் உண்டு. இந்த நாட்டில் 60% மேலான மக்கள் கிராமப்புறங்களிலே வாழ்கிறார்கள். இவர்களுடைய வாழ்க்கையை நிர்ணயம் செய்யக்கூடிய, இவர்களுடைய பொருளாதாரத்தை, இயற்கை வளங்களை எவ்வாறு செலவழிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த அனைத்து விஷயங்களையும் முடிவு செய்யக்கூடியதுதான் இந்த லோக்கல் பஞ்சாயத்து. லோக்கல் என்று சொல்கின்ற வார்த்தை கூட தவறு என்பதை கூட தோழர் சுட்டிக்காட்டினார். கவர்மெண்ட், பஞ்சாயத்து கவர்மெண்ட். எனவே இதை எந்த அளவிற்கு இது முக்கியத்துவம் வாய்ந்தது என்பது குறித்து நமது மாநில அரசாங்கம் தெரிந்தா தெரியாமலா, தோழர்கள் சொன்னார்கள் தெரிந்தே செய்கிறது என்று. தற்போதைய சூழல் மிக மோசமான சூழலில் இந்தியா இருந்து கொண்டிருக்கிறது என்பது தோழர்களுக்கு தெரியும். நம்முடைய அரசியலமைப்பு அடிக்கடி சுட்டி காட்டுகிறோமே, இந்த அரசியலமைப்பு சட்டம் இருக்க வேண்டுமா அல்லது தூக்கி எறியப்பட வேண்டுமா என்பது குறித்து இன்றைக்கு ஒரு பெரிய ஐயப்பாடு வந்திருக்கக்கூடிய நேரத்தில் அந்த அரசியலமைப்பை பாதுகாக்க வேண்டும், அந்த சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்று இந்தியாவில் உள்ள குடிமை சமூகங்கள் எல்லாம், தமிழகத்தில் உள்ள குடிமை சமூகங்கள் எல்லாம் நாங்கள் ஒன்றிணைந்து போராடி கொண்டிருக்கின்ற நேரத்தில், விவசாய சங்கங்கள் எல்லாம் ஒன்றிணைந்து போராடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் எங்களுக்கு உறுதுணையாக இந்த விஷயத்தில் தமிழக அரசும் இருக்கிறது. மீண்டும் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன், தமிழக அரசு இந்த விஷயங்களை முன்னெடுக்கிறது. நீங்கள் ஒன்றிய அரசிற்கு எதிரான இந்த அதிகார குவிப்புக்கு எதிரான இந்த போராட்டத்தில் உங்களோடு நாங்கள் இருக்கின்றோம், ஒன்றிய அரசோடு நாங்கள் சமர் புரிவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று சொல்லுகின்ற அதே நேரத்தில் கிராமப்புறங்களில் உள்ள எங்களுடைய மக்கள் அவர்களுடைய அதிகாரத்தை பிரதிபலிக்கக்கூடிய அந்த ஊராட்சி, அந்த பஞ்சாயத்துகளுக்கு நீங்கள் அதிகாரத்தை கொடுக்க மறுப்பது, தேர்தல்களை கொடுக்க மறுப்பது, நடத்த மறுப்பது என்று சொன்னால் உங்களுக்கு எதிரான போரை லோக்கலில் நாங்கள் நடத்த வேண்டிய ஒரு சூழலுக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதையும் நான் திட்டவட்டமாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். மக்கள் டேக் இட் ஃபார் கிராண்டட், நாம் செய்வதையெல்லாம் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்பதை தமிழக அரசு, திமுக அரசு நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள அவர்கள் நம்ப முடியாது, அவர்கள் ஏற்றுக்கொள்ள கூடாது. ஒன்றிய அரசுக்கு எதிராக நாங்கள் நிற்கிறோம், ஆனால் உங்களுக்கு எதிராக மாவட்ட, அதாவது கிராமப்புறங்களில் உள்ள அதிகாரங்களுக்கு, அரசாங்கங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்பதில் அந்த மக்களோடு நாங்கள் உடன் நிற்கிறோம். நாங்கள் உங்களை, இந்த பஞ்சாயத்தில் இருந்து வந்திருக்கின்ற தலைவர்கள், இந்த பிரச்சனையை முன்னெடுத்திருக்கக்கூடிய தோழன், வாய்ஸ் ஆஃப் பீப்புள், தன்னாட்சி போன்ற அமைப்புகள் நீங்கள் முன்னெடுத்திருக்கிறீர்கள். 2-3 மாதம் தோழர் நந்தகுமார் தமிழகம் முழுவதும் அந்த போராட்டத்தை, பிரச்சாரத்தை
அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார். தமிழகம் முழுவதும் இந்த செய்தி போயிருக்கின்றது, அரசாங்கத்திற்கும் போயிருக்கின்றது. இறுதியாக வலுவாக ஒன்றை சொல்லுகிறோம். இந்த 2026 தேர்தலுக்கு முன்னால் அடித்தட்டு மக்கள் உங்களோடு நிற்க வேண்டும் என்று சொன்னால், அடித்தட்டு மக்கள் உங்களுக்கு ஆதரவாக ஒன்றிய அரசை எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் என்ன காரணத்திற்காக ஒன்றிய அரசை எதிர்க்கிறீர்களோ அந்த அதே காரணம் உங்களிடமும் இருக்கிறது. நீங்கள் கிராமங்களுக்கு தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகிறேன் தோழர்களே. அதுபோல இங்கே நகரங்களில் உள்ள இந்த அதிகாரிகள், தோழர் ஜாகிர் ஹுசைன் சொன்னார், தேர்தல் கமிஷனுடைய அந்த எலெக்ஷன் கமிஷன் அதிகாரி, உங்களுக்கு இதெல்லாம் யார் இந்த அதிகாரம் கொடுத்தது என்பது போல ஒரு வார்த்தையை அவர்கள் அந்த தோரணையில் பேசினார் என்று. ஊழலிலே அதற்கு பின்னால் ஜெயராம் பேசினார். ஊழலினுடைய உச்சகட்டமாக இருக்கக்கூடிய நபர்களை பாதுகாக்கக்கூடிய அந்த ஜோதி, அந்த நிர்மலா IAS அவர்கள் இதை போன்ற நிகழ்ச்சிகளுக்கு உடனடியாக தேர்தலை நடத்த வேண்டும். தமிழக அரசு சொல்லுவதை அவர்களுக்கு முரண்பட்டோ அல்லது நீங்கள் அந்த தேர்தலை நடத்துவதற்கான உரிய ஆலோசனையை கொடுத்தோ நீங்கள் செய்ய வேண்டும். தமிழக அரசிற்கு உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய அடிப்படையான இந்த தார்மீக ரீதியான இந்த டெல்லியை எதிர்த்த போராட்டம் ஒரு வெட்கக்கேடான விஷயமாக மாறிவிடக்கூடாது என்றால் கிராமப்புற பஞ்சாயத்துகளுக்கு நீங்கள் அதிகாரங்களை கொடுக்க வேண்டும். கிராமப்புற பஞ்சாயத்துகள், நீங்கள் சொல்றாங்க மந்திரிகள், பில்டிங்கள் தேவை, உங்கள் வளர்ச்சிகள், ரயில் பாதைகள் தேவை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரோடுகள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு செங்கல்களும் சிமெண்டுகளும் தூண்களும் மட்டுமே தமிழ்நாடு அல்ல. தமிழ்நாட்டில் மரங்களும் செடிகளும் கொடிகளும் பட்சிகளும் பறவைகளும் இங்கே உள்ள புல்வெளிகளும் தான் இங்கே மக்களுடைய அது தமிழ்நாடு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவை நன்றாக இருந்தால்தான் இந்த நகரங்கள் நன்றாக இருக்கும். எனவே நகரத்தில் உள்ள மக்கள், நகரங்களில் உள்ள பத்திரிகையாளர்கள், நகரங்களில் உள்ள அதிகாரிகள், நகரத்தை ரெப்ரசன்ட் செய்யக்கூடிய இந்த அரசு கிராமங்களை நகரங்களின் காலனிகளாக பார்க்கும் பார்வையை நீங்கள் விட்டுவிட வேண்டும். இந்த விஷயத்தில் இங்கு வந்திருக்கின்ற தோழர்களுக்கு நான் இறுதியாக ஒரே ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். இங்கே வந்திருக்கின்ற உங்களுடைய கோரிக்கை எளிதாக முடிந்துவிட முடியாது. ஏனென்று சொன்னால் 3 விவசாய சட்டங்களுக்காக ஓராண்டு நாங்கள் போராடி இருக்கிறோம். எனவே உங்களுடைய கோரிக்கை வலுவான கோரிக்கை வெற்றியடைய வேண்டும் என்று சொன்னால் முதல் கட்ட பிரச்சாரத்தை எடுத்திருக்கிறீர்கள். இங்கே ஒருவருக்கொருவர் நாம் அடையாளம் கண்டு கொண்டுள்ளோம். ஒவ்வொரு அமைப்பும் ஒவ்வொரு அமைப்போடு நாம் ஒருவரோடு ஒருவர் தெரிந்து கொண்டுள்ளோம். எனவே பரந்துபட்ட அடிப்படையில் இந்த போராட்டத்தை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துவதன் மூலமாகத்தான் நாம் வெற்றியடைய முடியும். அதற்கு தோழர்கள், பஞ்சாயத்து தலைவர்கள், முக்கியமாக நீங்கள் உங்களுடைய கிராம பகுதி மக்களை நீங்கள் தயார்படுத்த வேண்டும். இது உங்களுடைய பதவிக்காக அல்ல, கிராமப்புறங்களில் உள்ள பொருளாதார வளங்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக, கிராமப்புற மக்களினுடைய அதிகாரங்களை நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக என்று கூறிக்கொண்டு மீண்டும் உங்களுடைய இந்த போராட்டம், அறவழியில் நடக்கின்ற இந்த உண்ணாவிரத போராட்டம் வாழ்க வளர்க என்று கேட்டுக்கொண்டு உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்ற நான் எங்களுடைய அமைப்பு உங்களோடு உடன் இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் தோழர்களே. நன்றி, வணக்கம்.